13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கெங்கிஸ்கான் உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று 4 கோடி மக்களை கொன்று ஆசியாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் எல்லா இராச்சியங்களையும் அழித்து தன்னுடைய நாட்டின் கீழ் கொண்டு வந்தார். கெங்கிஸ்கான் அப்போது ஆசிய நாடுகளில் சீனா பல லட்சம் இராணுவங்களை வைத்திருந்தனர். அப்பொழுது குறைந்தளவான இராணுவத்தை வைத்து ஒட்டுமொத்த சீனாவையும் வீழ்த்தி ஆசியா முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். மங்கோலியர்கள் நேரடியாக போருக்கு சென்று போரிடுவதை விட தந்திரமான முறைகளில் தான் செயற்படுவார்கள். எதிரி நாட்டிற்கே தெரியாமல் அவர்களுக்குள் உளவாளியை அனுப்பி எதிரி நாட்டின் பலவீனத்தை தெரிந்து அவர்களை தாக்கினார்கள். மங்கோலியர்கள் ஆனால் இண்டஸ் வரைக்கும் வந்த மங்கோலியர்கள் இந்தியாவை மட்டும் கைப்பற்றாமல் விட்டதற்கான காரணம், அப்பொழுது வட இந்தியாவில் சக்தி வாய்ந்த இராணுவ படைகளை வைத்திருந்த டெல்லி சுல்தானும் தென்னிந்தியாவில் யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு கடற்படைகளையும் சக்தி வாய்ந்த இராணுவ படைகளையும் வைத்திருந்தவர்கள்தான் தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள்.